மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா லவ் மேரேஜ். இது நம்ம விக்ரம் பிரபு அண்ணனோட படம். ஆப்வியஸ்லி தெரியும், அவர் சிவாஜி அண்ணனோட பேரன். ஸோ சிவாஜி சார்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா, இப்போ 2024 அக்டோபர் 1 அவரோட பர்த்டே அன்னைக்கு நான் அவர் வீட்டுக்கு போய் அன்னதானம் சாப்பிட்டேன். அதோட ஃபோட்டோஸு, அவரோட ஃபோட்டோ முன்னாடிலாம் கையெடுத்து கும்புற மாதிரி நிறைய ஃபோட்டோலாம் நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். அன்றைக்கி பிரபு சாரை பார்த்தேன், விக்ரம் பிரபு சாரை நேரில் பார்த்தேன். அவங்க சிவாஜி சாரோட சொந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் பஸ்ஸு கொண்டு வந்து பஸ்ஸில் அவங்கள ஏற்பாடு பண்ணி அந்த டி நகர் வீட்டில், சவுத் போக் ரோட் டி நகரில் இருக்குது, உஸ்மான் ரோட் பக்கத்தில், அங்கே அந்த அவரோட சொந்த வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டாங்க. போன வருஷம் பர்த்டே 2024. நானும் அதில் என்னோடய ஆஃபீஸ் அப்போ டி நகரில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். சரி லன்ச் டைம் பார்த்தா எனக்கு ஒரு லக்கு கிடச்சிது. அங்கே சிவாஜி ஐயா வீட்டில் போய் சாப்பிட்டேன். அன்னதானம் சூப்பராக இருந்தது சாப்பாடு. பிரபு சார், விக்ரம் சார் நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். நான் ஃபோட்டோலாம் எடுக்க விடலை, அவ்வளோ செக்யூரிட்டி இருந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ அதோட ஞாபகம் வந்துருச்சு. நான் ஆக்சுவலாக லவ் மேரேஜ் ட்ரெய்லரை பற்றி பேசணும், எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லரை இப்போ பார்ப்போம். இது ஆக்சுவலாக இது ஒரு மலையாள படத்தோட ரீமேக்கு. அசோக வனமலோ அர்ஜுன கல்யாணம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட ரீமேக்கு. அந்த ட்ரெய்லரும் பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஒரு 90s கிட்டோட பையன், லவ் மேரேஜ், அவனுக்கு மேரேஜ் ஆகுதா இல்லையா, அதோட ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் டூரிஸ்ட் ஃபேமிலி, மணிகண்டனோட குட் நைட்டு, குடும்பஸ்தன், அந்த ஒரு வைப்பு கொஞ்சம் லைட்டாக கொண்டு போச்சு. இப்போ நம்ம ட்ரெய்லரை பார்ப்போம். இப்போ ஊர் சைடில் இவர் விக்ரம் பிரபான்னா பொண்ணு பார்க்குறாரு போல். ஊரா ராக காலத்தை வண்டி தேனம் போடும் அப்படின்ட்டு வராங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் எவ்வளோ நிறைய பிரச்சனைகள் நடந்தது. 30 வயசு மேலே முடியை தொட்டு பார்க்குறாரு, வழுக்க வருதா, வெள்ள முடி வந்துருச்சான்னு. நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் என்னால் ஒரு பொண்ணு அவருக்கு லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி ஓகே சொன்னால் நம்ப முடியல. கல்யாணம் ஆகுது ஃபைனலாக. சுஷ்மிதா பட் அவங்க தான் புது ஹீரோயின். தெரில இவங்க என்ன படத்தில் நடிச்சிருக்காங்க, போய் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்றும்ல கல்யாணம் நடந்துருவாங்க. ஐயோ வீதின் பிரச்சனை, சங்கடப்படாதாமே, எல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. அவனுக்கு ஹோப் கொடுக்குறாங்க. விஷயமே இல்லை. சீன் ரால்டன் மியூசிக். ஆமாம், டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் தான். மணிகண்டனோட படத்தில் 3 படமும் அவர் தான் மியூசிக்கு. சத்யராஜ் சார் வராரு, அப்புறம் சரக்கு அடிக்கிறாரு. கல்யாணம் ஆகலை, அதான் பிரச்சனை தெரியுது. இவருக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகுதுடா, அவ்வளோதான்டா. லவ் ஸ்டோரி, லவ் மேரேஜ் பண்ணுறாரு. 30 வயசுக்கு மேலே ஆனாலும் லவ் மேலே நம்பிக்கைண்டு லவ் மேரேஜ் பண்ணுறாரு. அதாவது ட்ரெய்லரில் தெரியுது. அதில் கொஞ்சம் சில மசாலா, காமெடி, சரக்கு அடிக்கிறான், லைவாக லவ் மேரேஜ். அவ்வளோதான். தியேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் சஸ்பென்ஸோடு என்ன இருக்குன்னு. ஆனால் சொல்லும்ல, அதான் சொல்ல கரெக்டாக நடக்குமா, எனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஜோசியக்காரர் கேட்குறேன். வாட்சப்பாரு, இந்த வாட்சால தான் எல்லா பிரச்சனையும். நேரம் பார்த்து இந்த வாட்சால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே எப்படியோ ஒரு லவ் காமெடி மசாலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம் பிரபு அண்ணனுக்கு ரொம்ப நாள் ஒரு ஹிட் இல்லை. ஆஃப்டர் கும்கி, அப்புறம் இவன் வேறு மாதிரி, இந்த 2 படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரிமா நம்பியும் நல்ல படம் தான், ஆனால் அது அந்த அளவுக்கு போகலை பெருசாக. அதுக்கப்புறம் நிறைய படம் வந்தது. டக்கரு, ஏதோ ஒரு டக்கர் வந்து சித்தார்த்தன படம், ஏதோ டீயில் ஒரு படம் வந்தது. நிகி கல்ராணி கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் ஒரு பாட்டுலாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ ஹிட் இல்லை. சொல்லாமல் இறகப்பற்று சதாசிநாத்தோட செமையாக நடிச்சிருப்பார். அந்த ஒரு 5 சாப்டரில் இவரோட சாப்டர் நல்லா நடிச்சிருப்பார். இறகப்பற்றுல அந்த கதை வேற லெவல். இறகப்பட்டிருக்கு அப்புறம் இந்த படம் ஒரு ஹிட்டு கொடுக்குமா அண்ணனுக்கு பார்ப்போம். விக்ரம் பிரபு அண்ணனோட கம்பேக்கு பார்ப்போம், இருக்கா இல்லையா.